Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த அருமையான காலை வேளையிலே மீண்டும் ஒரு முறை தேவனுடைய சமூகத்திலே நாம் கூடி வந்து அவருடைய வார்த்தையோடு நாம் நேரத்தை செலவழிக்க தேவன் நமக்கு பாராட்டின அளவற்ற கிருபைக்காய் கர்த்தரை நான் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us grace to come to His presence in this morning hour and to spend our time with the Word of God. 180 நாட்களில் நாம் முழு வேதத்தை வாசிக்கிற முயற்சியிலேயும் அதோடு சேர்த்து நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து 180 தியானங்களை நாம் தியானிக்கிற இந்த காலத்தையும் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I also thank God for giving us grace and for also making this time and period where we take part in the 180 days Bible reading challenge, and at the same time we also take part in 180 devotions from the book of Proverbs. கர்த்தர் நல்லவர். God is good. அவர் இம்மட்டும் நம்மை நடத்தினார். And He has led us so far. இனிமேலும் அவர் நடத்த வல்லவர். And He is able to lead us henceforth. இந்த காலை வேளையிலேயும் தேவன் நம்மை வழி நடத்தும்படியாக, நம்மோடு இடைபடும்படியாக, நம்மோடு பேசும்படியாக அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். Even this morning, however, let us look unto the face of the Lord, that He may speak with us, that He may minister with us, that He may lead us. Hallelujah. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பே, அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, எஜமான் என் இயேசு முகம் தேடுவே, என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எஜமான் என் இயேசு முகம் தேடுவே, என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பே, அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே. ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே உட்கார்ந்து உம்முடைய வேதத்தை தியானிப்பது எவ்வளவு இன்பமானது. Our Holy Father, how sweet it is to sit in your presence and meditate your word in this early morning. உம்முடைய பாதத்திலே இந்த காலை வேளையிலே நாங்கள் அமர்ந்திருந்து காத்திருக்கிறோம் அப்பா. Lord, we sit and we wait at your presence this morning, our Lord. இயேசுவே, நீர் எங்களோடு
அன்பாக பேசுகிற தேவன். Lord, you are the Lord who speaks so lovingly to us. ஆண்டவரே, எங்களுக்கு அறிவை உணர்த்துகிற தேவன். The Lord who feeds wisdom to us, Lord. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டுகிற தேவன். You are the Lord who shows us the way that we should go, Lord. அப்பா, உம்முடைய பாதத்திலே எங்களை நாங்கள் படைக்கிறோம். Lord, we submit ourselves at your feet, Lord. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய திருவுள சித்தம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். Lord, today, Lord, let your will be done in our life, Father. எங்களோடு பேசும் ஆண்டவரே. Lord, speak with us, Lord. நலமானது எங்களுக்கு போதியும் ஆண்டவரே. Lord, teach us that is good to us, Lord. உம்முடைய பாதைகளில் எங்களை நடத்தும் அப்பா. Lead us into your paths, Lord. உமக்கே மகிமை உண்டாகட்டும். All glory be to you alone. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. God is good. இன்றைக்கும் நாம் மீண்டும் நீதிமொழிகள் புஸ்தகத்தை நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். Let us continue our devotion from the book of Proverbs again. நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்கலாம். Let us read Proverbs chapter 3 verses 21 and 22. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்துக்கொள். My son, let them not depart from your eyes. Keep sound wisdom and discretion. அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும். So they will be life to your soul and grace to your neck. 22ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். I'll read verse 22 again. அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும். They will be life to your soul and grace to your neck. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையும் ஒருவன் காத்து கொண்டால் அது அவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை இங்கே நாம் வாசிக்கிறோம். We read about the blessing that a person would get or receive when he keeps sound wisdom and good counsel. முதலாவது அது ஆத்துமாவுக்கு ஜீவன் தருகிறது. First, it gives life to his soul. இரண்டாவது கழுத்துக்கு அலங்காரமாய் இருக்கிறது. And next, it is a grace to his neck. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே இந்த நாட்களிலே ஞானத்தினால் நாம் பெறக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து இந்த அதிகாரத்திலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். By the grace of God, we are continually meditating about the blessings that we would get from the God's wisdom in the scripture portion. ஞானத்தை ஒருவன் தேடும் பொழுது அவனுக்கு தீர்க்காயுசு கிடைக்கிறது. If a person seeks wisdom, he will get length of days. அவனுக்கு செல்வமும் கனமும் அவனை தேடி வருகிறது. And riches and honor come seeking him. அவனுடைய வழிகள் இன்பமாக மாறுகிறது. His ways becomes pleasant ways. அவனுடைய பாதைகளிலே சமாதானம் வெளிப்படுகிறது. And peace is revealed in his paths. அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கத்தக்க பாக்கியத்தை பெறுகிறவனாய் மாறுகிறான். He becomes blessed and privileged to eat of the fruit or tree of the life. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நேற்றைக்கு நாம் கவனித்தோம் எப்படி ஞானம் ஒரு மனிதனுடைய ஆத்துமாவுக்கு ஜீவனை தருகிறது என்று சொல்லி. And yesterday we meditated how wisdom gives life to a soul. இன்றைக்கு நாம் தொடர்ந்து இதை குறித்து தியானிக்கலாம். Let us again continue to meditate on this. இந்த வசனத்தின் 2வது பகுதி சொல்லுகிறது, The second part of this verse says, நீ மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்து கொள்ளுவாயானால் அது உன் கழுத்துக்கு அலங்காரமாய் இருக்கும். It says, if you keep sound wisdom and discretion, then it will be grace to your neck. உன் கழுத்துக்கு அலங்காரமாக இருக்கும். It will be grace to your neck. பொதுவாகவே கழுத்து பகுதியை பார்ப்பீங்கன்னா நம்முடைய சரீரத்துல நம்முடைய முகத்துல வெளிப்படையாக தெரிகிற ஒன்று. So generally when you look at this neck, this is something which is very evident, which is obviously seen outwardly. இந்த கழுத்து தான் ஒரு மனுஷனுடைய தலையை எடுத்து நிறுத்துகிற ஒரு தூணை போல இருக்கிறது. This neck stands as a pillar that holds the head of a person. ஒரு முகம் எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் கழுத்து மாத்திரம் அதை நிமிர்த்தி பிடிக்கவில்லை என்றால் அந்த முகத்தின் அழகை யாரும் பார்க்க முடியாது. No matter how beautiful a face or a head might be, but if there is no neck that could hold it stiff, then no person can see that beauty. பொதுவாகவே இந்த கழுத்து பகுதிகளிலே தான் அன்றைய ஜனங்களும் இன்றைய ஜனங்களும் தங்களை அலங்கரித்துக் கொள்ளும் காரியங்களை மாட்டிக்கொள்ளுகிற ஒரு இடமா இருக்கிறது. So generally this neck is the part where people wear all ornaments that adds beauty to them even today and also in the older days. இந்த கழுத்து ஒரு மனுஷனுக்கு கம்பீரத்தை தருகிறது. So this neck gives the boldness to a person. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அவனுடைய முகத்தை அழகுபடுத்துகிறது. It beautifies his face. நம்முடைய தோற்றத்தை அது
தூக்கி காண்பிக்கிறது. It actually grooms our appearance. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. வேதம் சொல்லுகிறது, நீ ஞானத்தையும் ஆலோசனையும் காத்துக்கொண்டா ஞானமும் இந்த ஆலோசனையும் உன் கழுத்துக்கு அலங்காரமா மாறிடும். The Bible says if you keep wisdom and good counsel, then that becomes grace to your neck. இதை குறித்து தியானிக்கும்படி கர்த்தர் என்னை வழி நடத்தினார். The Lord led me to meditate on this. ஆண்டவர் இந்த ஞானத்தினால் ஒரு மனிதனுடைய கழுத்துக்கு வரும் அலங்காரத்தை குறித்து வேதத்திலே 3 சந்தர்ப்பங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். The Lord showed me 3 instances where wisdom adds grace to the neck. 3 சம்பவங்களை பார்க்கலாம். Let us see 3 incidents. முதலாவது 41ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 42ஆம் வசனம். Genesis chapter 41 and verse 42. பார்வோன் தன் கையில் இருந்த அல்லது கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி திண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். Then Pharaoh took a signet ring off his hand and put it on Joseph's hand, and he clothed him in garments of fine linen and put a gold chain around his neck, and he made him to ride in the second chariot which he had made, and they cried before him, bow the knee, and he made him ruler over all the land of Egypt. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. 2 கூட்டத்தாருடைய கழுத்தை பற்றி இங்க எழுதி இருக்கு. It is written about the neck of 2 kinds of people here. ஒன்று வெளிப்படையாக எழுதப்பட்டது, ஒன்று மறைவாக சொல்லப்பட்டிருக்கிறது. One is directly revealed here and one is indirectly hidden here. ஒன்று யோசேப்பினுடைய கழுத்து. One is the neck of Joseph. இன்னொன்று எகிப்து தேசத்தில் வாழ்ந்த அனைவருடைய கழுத்து. And next is the neck of all the Egyptians who lived in Egypt. யோசேப்பின் கழுத்தை பார்ப்பீர்களானால் ஒரு அலங்காரமான ஒரு சரப்பணி அல்லது ஒரு செயின் ஒன்று போடப்படுகிறது. If you look at the neck of Joseph, there is a golden chain that is put around his neck. அதே வேளையில் எகிப்தியருடைய கழுத்தை பார்த்தீங்கன்னா அது யோசேப்பை போல நிமிர்ந்து நின்று அலங்கரிக்கப்படாமல் அது தெண்டனிட்டு பணிகிற கழுத்தாக நீங்க பார்க்கலாம். But at the same time, when you see the neck of the Egyptians, it was not straight like Joseph's neck, it was bowing before him. எல்லாருடைய கழுத்தும் கனப்படுத்தப்பட போகிறது இல்ல. It is not that all necks will be honored and exalted. எல்லா கழுத்தும் அலங்கரிக்கப்பட போகிறது இல்ல. It's not that all necks will be decorated. இந்த இடத்துல கழுத்தின் அலங்காரம் என்பது எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால், so here the decoration of the neck signifies what? அது அதிகாரத்துக்கு அடையாளமா இருக்கிறது. It signifies authority. அது அநேகருடைய அங்கீகரிப்புக்கு அடையாளமா இருக்கிறது. It signifies the acknowledgement of many people. அநேகருடைய மரியாதைக்கு அது அடையாளமா இருக்கிறது. It signifies the respect and honor of other many people. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த அலங்கரிப்பும் இந்த அதிகாரமும் அநேகருடைய அங்கீகரிப்பும் அநேகருடைய மரியாதைக்கும் யோசேப்பின் கழுத்து காரணமாவதற்கு கழுத்து அது பெறுவதற்கு இந்த கனத்தை இந்த அலங்காரத்தை பெறுவதற்கு காரணம் என்ன? What is the reason for the neck of Joseph to receive such a kind of acknowledgement, such a kind of honor and respect from people? நீங்கள் 39ஆம் வசனத்தை வாசித்தால், if you read verse 39, வேதம் சொல்லுகிறது, the Bible says, பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியினால் உன்னை போல் விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவரும் இல்லை. Then Pharaoh said to Joseph, inasmuch as God has shown you all this, there is no one as discerning and wise as you. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த யோசேப்பின் கழுத்து இப்படிப்பட்ட ஒரு அலங்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்ட ஒரு ஞானம். The reason for the Joseph neck getting decorated was because of his wisdom. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அங்கே எத்தனையோ சாஸ்திரிகள், எத்தனையோ ஞானிகள், அங்கே மந்திரவாதிகள் கூட பார்வோனுடைய அரண்மனையில பல ஆண்டுகளாக சேவித்துக் கொண்டிருக்கிறாங்க. There were many magicians, there were many wise men who were serving in the palace of Pharaoh for many years. ஆனால் பார்வோன் தன்னுடைய சொப்பனத்தை சொன்னபோது ஒருவருக்காகிலும் அதனுடைய அர்த்தத்தை விளக்கி சொல்லுகிற ஞானம் அவர்களுக்கு இல்லை. But when Pharaoh told his dream, no one had this wisdom to interpret the dream of Pharaoh. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு அந்த சொப்பனத்தை முழுவதுமாக அப்படியே இருக்கிற வண்ணமாக ஒரு அர்த்தத்தை அவன் வெளிப்படுத்தினான். But the Bible says Joseph revealed the interpretation of the dream as such.
நீங்கள் 29ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. If you read from verse 29, எவ்வளவு அழகா அந்த சொப்பனத்தை விளக்குகிறான் பாருங்க. see how beautifully he reveals that. எகிப்து தேசம் எங்கும் பூரணமான விளைவு உண்டாயிருக்கும், 7 வருஷம் உண்டாயிருக்கும், 7 வருஷம் வரும். Indeed, 7 years of great plenty will come throughout all the land of Egypt. அதன் பின்பு பஞ்சம் உண்டாயிருக்கும், 7 வருஷம் வரும். But after them 7 years of famine will arise. அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூரணம் எல்லாம் மறக்கப்பட்டு போம், அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். And all the plenty will be forgotten in the land of Egypt, and the famine will deplete the land. வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூரணம் எல்லாம் ஒளிந்து போம். So the plenty will not be known in the land because of the famine following, for it will be very severe. இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரட்டித்தது என்று வாசிக்கிறோம். And the dream was repeated to Pharaoh twice, because the thing is established by God, and God will shortly bring it to pass. அப்போ இந்த சொப்பனம் வெளிப்படுத்துகிற ஒரு ஞானம் யோசேப்புக்கு இருந்ததுனால அவன் மேல தேவ ஞானம் இருக்கிறதாய் அவர்கள் கண்டுகொண்டாங்க. So since this unraveling of the dream was found in Joseph, so they found that the wisdom of God was present in him. ஆனால் இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. But there's an important thing here. வரப்போகிற பிரச்சனையை மாத்திரம் யோசேப்பு வெளிப்படுத்தவில்லை. Joseph here did not reveal only the problem that they're going to encounter. வரப்போகும் சிக்கல்கள், தேசம் எப்படிப்பட்ட ஒரு சிக்கலிலே சிக்க போகிறது, எப்படிப்பட்ட ஒரு தீமையிலே உட்பட போகிறது என்று மாத்திரம் அவன் எச்சரிக்கவில்லை. He did not only reveal and warn about the crisis that the nation going to face. இதுல மிக விசேஷமான காரியம் என்னவென்றால், What is more special here? இந்த சொப்பனத்தில் இல்லாத ஒரு காரியத்தை யோசேப்பு வெளிப்படுத்தினான். Joseph revealed something that was not present in his dream. அது என்ன? What is that? 33ஆம் வசனம் பாருங்க. If you read verse 33, அதுல தொடர்ந்து வாசிப்பீர்களானால், if you continue to read that, ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. Now therefore let Pharaoh select a discerning and wise man and set him over the land of Egypt. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூரணம் உள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 1/5 வாங்கும்படி செய்வாராக. Let Pharaoh do this, and let him appoint officers over the land to collect 1/5 of the produce of the land of Egypt in the 7 plentiful years. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பார்வோனுடைய அதிகாரத்திற்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பார்களாக. And let them gather all the food of those good years that are coming, and store up grain under the authority of Pharaoh, and let them keep food in the cities. தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்தில் ஒரு வைப்பாக இருப்பதாக என்றான். Then that food shall be a reserve for the land for the 7 years of famine, which shall be in the land of Egypt, that the land may not perish during the famine. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. It is very beautiful here. அவர் சொல்றாரு, He says, முதலாவது அதிகாரிகளை ஏற்படுத்தணும். first you have to appoint officers. இரண்டாவது 1/5 விளைச்சலை தனங்கள்ட்ட வாங்கிடணும். And next you have to collect 1/5 of the produce from the people. அப்போ மூன்றாவது வாங்கின தானியங்களை 7 வருஷத்தின் பஞ்சகாலத்துக்காக சேர்த்து வைத்து அதை பரிமாறணும். And next you have to store up that grain for the 7 years of famine, and then you have to distribute it. ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. It is very beautiful. அதாவது ஒரு பிரச்சனையை விளக்குறதுல மாத்திரம் யோசேப்பு ஞானவானா இல்ல. Joseph was not wise only in interpreting and revealing a dream. அதுல உள்ள போராட்டங்கள் என்ன, பிரச்சனைகள் என்ன, என்னென்ன தொல்லைகள் வரப்போகுதுன்னு மாத்திரம் அவன் முன்னறிவிக்கல. He did not only foretold the crisis and the problems they will encounter in that. ரொம்ப அருமையாக இந்த பிரச்சனையை எப்படி கையாள்வது என்று அவன் பதில்களை ஆயத்தமாய் வைத்திருந்தான். But he also was prepared with the solution to handle this crisis. பாருங்க, இந்த சொப்பனத்தை நீங்க நல்லா உற்று கவனிச்சீங்கன்னா அதுல பிரச்சனை மட்டும்தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கே தவிர அதனுடைய சொல்யூஷன், அதற்கு என்ன தீர்வு அப்படின்றது அந்த சொப்பனத்துல இல்ல. If you look deep into this dream, you can only find the problem and the crisis that is present in the dream, but there is no solution that is present in the dream. பாருங்க, இந்த யோசேப்பு
பிரச்சனையை மாத்திரம் பேசாம அதற்கு பதிலையும் சொன்னான். But this Joseph not only spoke about the crisis, but he also gave a solution for that. ஞானம் அப்படின்றது எங்க விளங்குது அப்படின்னு சொன்னா, பிரச்சனைகளை சுட்டி காட்டி இங்க பிரச்சனை இருக்கு அங்க பிரச்சனை இருக்கு நம்ம வந்து அனலைஸ் பண்றதுல மாத்திரம் இல்ல. So wisdom is not revealed only where you analyze and find a crisis alone. இன்னைக்கு நிறைய பேர் அதுல ரொம்ப கெட்டிக்காரர்களா இருப்பாங்க. Many people are very smart in that. இங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இங்க இந்த குறைவு இருக்கு, இங்க இந்த போராட்டம் இருக்கு, இது நல்லா இல்ல அது நல்லா இல்ல, நல்லா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. So they will criticize very well, saying that there is a problem here, there is a crisis here, there is something lacking here and there. அங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சுட்டி காட்டுறதுல ரொம்ப ரொம்ப ஞானிகளா இருப்பாங்க. They are very wise in pinpointing the problems and flaws and mistakes. ஆனா அநேக வேளையில அந்த பிரச்சனைகளுக்கான சரியான தீர்வை அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. But many times they will not give a good solution for that crisis. தொடர்ந்து பிரச்சனைகளை பேசிக்கொண்டே இருக்கிறதுனால ஒன்று நடக்க போறது இல்ல. If you continue to speak about a problem, you're not going to do anything about it. ஆனா பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது நீங்க சொன்னாதான் நீங்க உண்மையான ஞானி. But only if you give a solution to solve that crisis, only then you are a wise man. இப்படிப்பட்ட ஞானம் யோசேப்புக்கு இருந்ததனால தான் அவன் கழுத்துக்கு ஒரு அலங்காரம் வந்தது. Since Joseph had such a kind of wisdom, there was a golden chain that came to his neck. இவன் தேசத்திற்கான அடுத்த 14 ஆண்டுகளின் திட்டத்தை அவன் கொடுத்தான் பாருங்க. அது வந்து அந்த யோசேப்புக்கு ஒரு பெரிய கனத்தை கொண்டு வந்தது. So this a 14-year plan that was given by Joseph that brought a great honor to Joseph. இப்படிப்பட்ட ஞானம் யாருக்குமே உதிக்கல. No person had such kind of wisdom. நான் நினைக்கிறேன் ஒருவேளை யோசேப்பு மாத்திரம் அந்த இடத்துல இல்லைன்னா எச்சரிப்பையே பெற்ற ராஜா கூட இந்த பிரச்சனையை இந்த கிரைசிஸை எப்படி கையாண்டிருப்பார் என்பது பெரிய கேள்விக்குறி. So even I think that even if Joseph was not present, even the Pharaoh, the king who received the crisis, he will not have the way he would have handled to solve this crisis will be a big question mark. இந்த சொல்யூஷனை கொடுத்த உடனே தான், இந்த விடையை கொடுத்த உடனே தான் ராஜா உடனே அவனை கனப்படுத்தி அவன் கழுத்தில் ஒரு சரப்பணியை போடுறாரு. So only after when he gave the solution for this crisis, immediately he put around a golden chain around his neck and he honored him. பிரியமானவர்களே, எப்பொழுது நம்முடைய கழுத்துக்கு அலங்காரம் வரும் தெரியுமா? My dear ones, when there will be a decoration that will be done to our neck. நம்முடைய பிரச்சனைகள் நடுவிலே நம்முடைய ஞானத்தை கொண்டு நாம் காரியங்களை தீர்த்து வைக்கிறோம் பாருங்க, பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வர்றோம் பாருங்க, அப்பதான் கழுத்துக்கு என்ன கிடைக்கும்னா பெரிய அலங்காரம் கிடைக்கும். So the grace or a decoration will be added to our neck only when a crisis is solved by us. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நாம பிரச்சனையை பேசுகிறவர்களா, பிரச்சனையை நாம தீர்க்கிறவர்களா? So are we people who speak about the crisis or are we the people who solve the crisis? நாம் பிரச்சனைகளை பரப்புகிறவர்களா, பிரச்சனைகளை முடிவு கொண்டு வருகிறவர்களா? Are we people who spread this crisis or are we people who put an end to this crisis? எப்பொழுதுமே பிரச்சனைகளையே கலந்தாலோசித்து கொண்டிருக்கிறவர்களா அல்லது பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருகிறவர்களா? Are we people who always discuss about this crisis and problems or are we the people who just bring an end to those crises? யோசேப்பை போல இந்த ஞானம் நமக்கு தேவை. We need wisdom like Joseph. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. I remember an incident. பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு சோப்பு கம்பெனி ஒன்று இருந்ததாம். Many years ago there was a soap company. அந்த சோப்பு கம்பெனியில் நல்ல சோப்பு தான் அவங்க தயாரித்தாங்க. ஆனால் அடிக்கடி அவர்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொண்டே இருந்தது. So they were actually manufacturing very good soap, but they had a complaint very often. அது என்ன கம்ப்ளைண்ட்னு கேட்டிங்கன்னா, அந்த சோப்பு கம்பெனிலேருந்து வெளிவர்ற அந்த சோப்பு டப்பா இருக்கு பாருங்க, அநேகம் வந்து கடைக்கு போய் சேர்ந்த பிறகு அந்த சோப்பு டப்பாக்குள்ள சோப்பு இல்லை, டப்பா மாத்திரம் காலியாக போய் சேருது. So the problem is that, or the complaint is that, so when they manufacture the soap, when the soaps are actually shifted or transported to the shops, by the time they reach the shops, they can find only the outer wrap alone. There is no soaps inside. எம்டி பாக்ஸ் மட்டும் தான் போகுது. Only empty boxes are found. உள்ள சோப்பு இல்ல. There is no soap inside. இந்த மாதிரி அடிக்கடி கம்ப்ளைண்ட் வந்து கொண்டே இருந்தது. There was an often complaint raising like this. அது என்னன்னா, இந்த சோப்பு வந்து இந்த பாக்ஸ்ல வந்து விழுறதுக்கு அந்த கன்வேயர் பெல்ட்ல வரும்போது எப்படியோ மிஸ் ஆயிடுது. So it's because somehow the soap is actually missing to fall into that box and the conveyor belt.
அப்போ இதை எப்படி தீர்க்கிறதுன்னு கம்பெனி ரொம்ப யோசித்தது. So the company actually thought how to solve this problem. ஒரு நாள் அவர்களுடைய எல்லா திறம்பட்ட இன்ஜினியர்கள் எல்லாரையும் கூட்டி சேர்த்து ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம்ல உட்கார வைத்தார்கள். So one day they gathered all the expert engineers of their company and they gathered in a room. இந்த பிரச்சனைக்கு எப்படி முடிவு கொண்டு வருவது என்று தீர்மானித்தாங்க. So they actually began to plan to bring a solution to this crisis. அப்போ अनेகர் பல விடைகளை கொடுத்தாங்க. Many people gave many answers. கடைசியாக அந்த கம்பெனி ஒன்று செய்தது, சரி இந்த சோப்பு டப்பால சோப்பு விழுந்ததுக்கு அப்புறமா அது பேக்கேஜிங்காக போறதுக்கு முன்னால டப்பால பெரிய கார்ட்டன்ல விழுறதுக்கு முன்னால ஒரு சக்தி வாய்ந்த ஸ்கேனர் ஒன்றை நம்ம பொருத்தலாம். So therefore then they came to an end saying that so once the soap falls in that boxes, before they are to just fall into that big carton, let us fix a scanning machine there. அப்போ அந்த ஸ்கேனர் என்ன பண்ணும்னா உள்ள சோப் இருக்கா இல்லையான்னு அது கண்டுபிடிக்கும். சோப் இருந்தா அது கார்ட்டனுக்கு போக விடும், சோப் இல்லைன்னா உடனே அது பெல்ட்ல இருந்து தள்ளி விட்டுரும். So therefore this scanner will check whether there's a soap present in that box or not. If soap is present, that will let into the carton, otherwise it will just take it away from the belt. அப்போ இத மாதிரி செய்யலாம்னு சொன்னாங்க. So they thought they can do this way. அப்போ அந்த கம்பெனி அதை ஒத்துக்கொண்டது. The entire company accepted that. அப்போ அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படினு கேட்டாங்க. So how much they have to spend for this? இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பொருத்தணும்னா கிட்டத்தட்ட $3 மில்லியன் ஆகும்னு சொன்னாங்க. So they said it may cost around $3 million to install such a kind of system. சரி செலவானாலும் பரவாயில்லை, நம்ம இந்த பிரச்சனையை நிறுத்தணும்னு எல்லாரும் தீர்மானம் பண்ணாங்க. So everyone decided, okay, let us do it even though if we have to spend so much of money. அப்பொழுது இந்த கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வெளியில ஒருவன் தரை துடைக்கிற இருக்கிறான் பாருங்க, ஜானிட்டர், அவன் இந்த டிஸ்கஷனை கேட்டு கொண்டிருந்தான். So at that time there was a janitor who just cleans the floor. He was just listening to the discussion outside the door. இந்த டிஸ்கஷன் எல்லாம் முடிந்து எல்லாம் வெளியே வரும்போது அந்த கம்பெனியோட ஓனரை பார்த்து கேட்டானா, சார் நீங்க அந்த சோப்பு அந்த டப்பால விழுறத கண்டுபிடிக்கிறதுக்காக $3 மில்லியன் செலவு பண்ண போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், அதுக்கு நீங்க கேக்குறீங்களான்னு கேட்டான். So this man asked that owner of the company when they finished the discussion and came out, he said, see sir, I heard that you gonna install a $3 million system to find out and verify whether the soap falls into the box or not, but I have an idea, can you accept it? அப்போ அந்த அதிகாரி பார்த்தாரா, சரி என்ன உனக்கு ஐடியா வச்சிருக்கிறேன்னு கேட்டார். So that officer looked at him, okay, you can say your idea. அவன் என்ன செய்தான் தெரியுமா, நீங்க வாங்க அந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டி போனான். So he said, you come along with me to that place, and he took him. சோப் எல்லாம் ஃபில் ஆயிட்டு இருக்கு பாருங்க. So the soaps were filling there in the boxes. அந்த இடத்துல என்ன பண்ணானா, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஃபேனை இப்படி தள்ளி கொண்டு வந்தான். So there he dragged a big industrial fan towards that place. அந்த இண்டஸ்ட்ரியல் ஃபேனை அந்த பெல்ட்டுக்கு பக்கத்துல கொண்டு வைத்தான். He kept that industrial fan near that belt. அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணான். He switched on the fan. இந்த பெரும் காற்று அடிக்குது பாத்தீங்களா, when the wind was blowing heavily, அதுல எந்தெந்த டப்பால சோப் இல்லையோ அந்த டப்பாலாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. So whichever boxes did not contain soaps, they began to fly away. அந்த ஓனர் அதை கண்டு அதிர்ந்து போனார். The owner was really shocked at that. நாம $3 மில்லியன் வைத்து ஒரு தீர்வை கொடுக்கலாம்னா இவன் சாதாரண ஒரு ஃபேனை வச்சு இந்த பிரச்சனையை முடிச்சிட்டானே. We thought of spending $3 million to solve this problem, but he finished it off just with one fan. அவ்வளவுதான், அவனுடைய ப்ரொபோசலை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த மனிதனுக்கு மிக உயர்ந்த ஒரு பதவியை தரை துடைக்கிறவனுக்கு கொடுத்தாராம். So they just canceled that proposal and gave a very high position to this janitor who will be cleaning the floor. நான் வாசித்த பொழுது யோசித்தேன். So when I read that, I thought, பாருங்க, பிரச்சனையை பத்தி எல்லாருமே மணிக்கணக்கா பேசலாம். See, many people may speak about this problem for many hours. ஆனா உண்மையான ஞானம் எங்க வெளிப்படுதுன்னு கேட்டா அந்த பிரச்சனைக்கு அழகான ஒரு தீர்வை கொடுக்கிறது. But true wisdom is revealed while you give a good solution for that crisis. பாருங்க, இந்த தீர்வு அந்த சொப்பனத்துல இல்ல. See, this solution was not found in the dream. அது பிரச்சனையை மாத்திரம் தான் வெளிப்படுத்தினது. It only revealed the crisis and the problem. யோசேப்பில் இருந்த தேவ ஞானம் அந்த பிரச்சனைக்கும் தீர்வையும் சேர்த்து வழங்கினது. But the wisdom of God that was present in Joseph also gave solution for the crisis. நாம் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை எனக்கு தாரும். We have to pray to the Lord, give me Lord such a kind of wisdom. கொஞ்சம் யோசித்து பாருங்க, பிரச்சனை இல்லாத இடம் ஏதாவது உங்க வாழ்க்கையில இருக்கா? Just imagine and see, is there any point or any field where there is no problem in your life? மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு டெய்லியும் பிரச்சனை, அவன் எங்க போனாலும் பிரச்சனை தான். Man will face a problem and crisis every day of his life, and wherever he
he goes, he will find a crisis. பாருங்க, நீங்க வீட்ல இருந்து பாருங்க, அங்கேயும் பிரச்சனை எழும்பும். Even if you are at home, you will find problems. நீங்க வேலைக்கு போங்க, அங்கேயும் பிரச்சனைகள் இருக்கும். Even if you go to workplaces, you will have crisis there. நீங்க பயணத்துல இருங்க, அங்கேயும் பிரச்சனைகளை பாப்பீங்க. Even if you are in a travel, you will find problems. நீங்க இள வயதோ நீங்க முதிர் வயதோ யாராக இருந்தாலும் நீங்க பிரச்சனைகளை சந்திப்பீங்க. No matter whether you are young or old, you will find problems and crises. நீங்க தொழிலாளியோ முதலாளியோ உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். Whether you might be an employee or employer, you will find crises and problems. நீங்க ஒரு மருத்துவரோ அல்லது நீங்க ஒரு நோயாளியோ உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். You might be a physician or a patient, but you will have problems. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் ஒரு நாளும் ஒழியாது. So our problems will never end in our life. ஒரு ஊழியக்காரர் விதமாய் சொல்லி இருந்தார். A pastor told this way. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருமே இந்த மூன்று நிலைகள்ல ஏதாவது ஒரு நிலையில எப்பொழுதுமே நாம் இருக்கிறோமா? We are always be in any one of these three states. முதலாவது சில பேர் சொல்லுவாங்களா, First state would be people will be saying, நான் இப்பதான் ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே வந்தேன். I just came out of a problem. இது ஒரு கூட்டம். This is one crowd. இன்னொரு கூட்டம் சொல்லுமா, There's another kind that says, நான் ஒரு பிரச்சனையில போய் கொண்டிருக்கிறேன். I'm just going into a problem. Going through நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். I'm going through a problem. இது ரெண்டாவது கூட்டம். This is the second crowd. மூணாவது ஒரு கூட்டம் இருக்கான். There's a third kind. அது என்ன தெரியுமா? You know what is that? அடுத்த பிரச்சனை வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். I'm waiting for the next problem. அப்போ பிரச்சனை என்பது நமக்கு இப்பதான் கடந்து வந்திருப்போம், கடந்து கொண்டிருப்போம், அடுத்த பிரச்சனைக்காக காத்துக்கிட்டு இருப்போம். So problem is that either you would have come out of a problem, or we might be going through a problem, or you might be waiting for a problem. ஆனா இந்த பிரச்சனைகள் நடுவுல ஞானமுள்ள மனுஷன் தீர்வுகளை கொடுக்கிறான். But amidst this crisis, a wise man will find solution. அவனுடைய கழுத்து எப்படி இருக்கும்னா சரப்பணி அணிந்த ஒரு அலங்காரமான கழுத்தாக மாறும். His neck shall become a decorative neck of a gold chain. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆகவே தான் ஞானி சொன்னாரு, That's why the wise man said, அது உன் கழுத்துக்கு அலங்காரமா இருக்கும். It shall be a decoration to your neck. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இரண்டாவது, எப்பொழுது இந்த கழுத்துக்கு அலங்காரம் தெரியும் தெரியுமா? Second, when this grace or decoration will add to our neck. நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 47 முதல் 48 வசனங்களை பாருங்க. If you read Deuteronomy chapter 28 verses 47 and 48. சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரு மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். Because you did not serve the Lord your God with joy and gladness of heart for the abundance of everything, therefore you shall serve your enemies whom the Lord will send against you in hunger, in thirst, in nakedness and in need of everything, and he will put a yoke of iron on your neck until he has destroyed you. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நாம் கழுத்தில் இருக்கும் அலங்காரத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். We are speaking about the decoration in our neck. இங்க கழுத்தின் மேல அலங்காரம் சொல்லப்படல. Here the decoration is not said on the neck. வேதம் சொல்லுகிறது, உன் சத்துருக்கள் நீ அழிந்து தீரு மட்டும் அவங்க உன் கழுத்தின் மேல இரும்பு நுகத்தடிய கொண்டு போடுவாங்கன்னு சொல்றார். Here the Bible says that your enemies will put a yoke of iron on your neck until he has destroyed you. இந்த நிலைமை ஏன் இந்த ஜனங்களுக்கு வரும்னு கர்த்தர் சொல்லி இருந்தார். So why did the Lord say that the people will face such kind of situation? அலங்கரிக்கப்பட வேண்டிய கழுத்து ஏன் வேதனை மிகுந்த ஒரு கழுத்தாக மாறும்னு சொன்னார். Why did the Lord say a neck that ought to be decorated will become a neck of suffering? வேதம் சொல்லுகிறது, The Bible says, நீ கர்த்தரை மனமகிழ்ச்சியோடு களிப்போடு நீ சேவியாமற் போனாய். Because you did not serve the Lord your God with joy and gladness of heart. அப்ப நான் சொல்லுவேன், ஒரு மனுஷனுக்கு ஞானம் இருக்குமானால், Therefore I tell you, if a person has wisdom, அவன் கர்த்தரை எப்படி சேவிப்பான் என்று கேட்டா மனமகிழ்ச்சியோடும் அவன் களிப்போடும் கர்த்தரை சேவிப்பான். He will serve God cheerfully and with gladness. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஏன் தெரியுமா? You know why? கர்த்தர் நம்முடைய குறைவையெல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக தருகிறார். It's because our God fulfills all our needs by his riches and glory. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க. Look at this people of Israel. கர்த்தர் அவர்களை ஒரு யுத்தம் இல்லாம ஒரே இரவுல அவர்களை ஒரு ஓங்கிய புயத்தோடு பலத்த கரத்தோடு
எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்தார். The Lord delivered this people of Israel in one night without any battle by his outstretched arm and with mighty hand. ஒருத்தர் கூட சாகல. No person died. எந்த போராட்டமுமே கிடையாது. There was no struggle. அவனே போக விட்டான். He himself let them go. பாருங்க, அவங்க யுத்தமே பண்ணாம எகிப்தியர்களை கொள்ளை அடிச்சிட்டு வர்றாங்க. So they did not battle the Egyptians, but they plundered even without battling them. இப்படி எந்த இடத்துலயும் நடக்காது. Nowhere you can find this. யுத்தத்துல யாரையா ஒருத்தரை கொன்னுட்டு ஒரு தேசத்தை அவங்க சுதந்திரித்த பிறகுதான் கொள்ளை அடிக்க முடியும். Only if you win a person in battle, only if you kill that person, only then you can plunder that nation. ஆனா இங்க பாத்தீங்கன்னா கிளம்பி போகிற ஜனங்களுக்கு எகிப்தியர்கள் தானாகவே கொண்டு வந்து தங்களுடைய உடைமைகளை கொடுக்கறாங்க. But here you can see the Egyptians, they themselves came and gave all their goods and possessions to the Israelites who were leaving. வழியில பாருங்க, சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் ரெண்டா பிளக்குறாரு. On the way the Lord parted the Red Sea into two. இதை போல அற்புதம் எங்கேயாவது மனுஷன் இதுவரை கண்டிருக்கிறானா? So had man witnessed such kind of miracle anywhere? எவ்வளவு பெரிய அதிசயம் அது. What a great wonder was it. அதற்குள்ளே ஓடி பாய்ந்த எகிப்தியர்களுடைய சேனையையும் குதிரைகளையும் ரதங்களையும் கர்த்தர் அந்த தண்ணீரால் மூழ்கி தேவன் அவர்களை திரும்ப காணவே காணாதபடி தேவன் அவர்களை அமிழ்ந்து போட்டார். The Lord also covered the armies, the chariots and the horses that entered behind them into the Red Sea by drowning them into that sea. இவங்க வனாந்தரத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. These people were walking in the wilderness. காலையில வனாந்தரத்துல கொடுமையான வெயில் இருக்கும். So it would be very hot sun in the morning. ஆகவே காலையில அவர்களுக்கு நிழலா இருக்கும்படி கர்த்தர் மேக ஸ்தம்பமா முன்னால போறாரு. The Lord was going as a pillar of cloud before them that he might give shade to them in the daytime. ஒரு வனாந்தரத்துல இரவு நேரம் பயங்கரமா குளிரும். And in the wilderness the night times will be very cold. ரொம்ப குளிர் எடுக்கும். It will be freezing cold. ஆனால் அந்த குளிர்ல இந்த ஜனங்கள் மரித்து போகாதபடி அக்கினி ஸ்தம்பமாக அக்கினி பில்லராக ஆண்டவர் நின்னு அவளுக்கு நல்ல அனலை தருகிறார். But the Lord stood as a pillar of fire in the night times that he may give warmth to the people. எத்தனையோ கொள்ளிவாய் சர்ப்பங்கள் எவ்வளவோ தேள்கள் இந்த வனாந்தரத்துல இருக்கும். There were many scorpions and many vipers that would be present in the wilderness. ஆனா ஒன்று அவங்களை கடிக்கல. But none bit them. ஒரு வியாதி வரல. There was no plagues that அவங்க வஸ்திரம் பழசாகல. Their garments did not worn out. செருப்பு தேய்ஞ்சு போகல. Their sandals did not worn out. பாருங்க, அவங்களுக்கு ஆகாரம் குறைவு கிடையாது. They did not lack in food. அவங்களுக்கு கண்மையில இருந்து தண்ணி. They had water from rock. அவர்களுடைய ஆகாரம் வானத்திலிருந்து மன்னாவா பொழியுது. They got food as manna from heaven. என்ன ஒரு வழி நடத்தல். What a kind of leading. ஆனா இத்தனை நன்மைகள் அவங்க பெற்ற பிறகு, but having received all the provisions and good அவங்க என்ன செய்யலனா கர்த்தரை மனப்பூர்வமாகவும் மகிழ்ச்சியோடும் கர்த்தரை சேவிக்கல. They did not serve God cheerfully and gladness. கர்த்தர் சொல்றாரு, உன் கழுத்துக்கு நான் அலங்காரத்தை கொடுக்க மாட்டேன், உன் கழுத்துக்கு இரும்பு நுகத்தடியை உனக்கு நான் தருவேன். The Lord said, I will not give you a decoration to your neck, but rather I will put a yoke of iron on your neck. இன்னொருதமாய் சொன்னால், in other words, உன்னை நான் சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்த மாட்டேன், சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை தாழ்த்துவேன். I will not exalt you before your enemies, but I will humiliate before your enemies. சத்துருக்கள் உனக்கு முன்னாடி படிய மாட்டாங்க, நீ சத்துருக்களுக்கு முன்பாக பணிவா. You will not your enemies will not bow before you, but you will bow before your enemies. நீ சத்துருக்களை ஆள மாட்டாய், சத்துருக்கள் உன்னை அடிமையாக்குவாங்க. You will not rule your enemies, but your enemies will rule over you. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஏன் இந்த கழுத்து இப்படி அலங்காரமற்ற கருத்தாக மாறினது? Why this neck became a neck devoid of decoration? ஆண்டவர் தம்மை சேவிக்கிற ஒவ்வொருவரும் சந்தோஷமா சேவிக்கணும்னு விரும்புறார். Because the Lord desires that whoever serves him should serve God cheerfully. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, that's why the Bible says, மகிழ்ச்சியுடனே கர்த்தரை சேவித்து ஆனந்த சத்தத்துடனே அவருடைய சந்நிதிக்கு வாருங்க. serve the Lord with gladness and come to his presence with singing. அவரை நம்ம மனமகிழ்ச்சியோட துதிக்கணும் கர்த்தர் விரும்புறார். The Lord desires that we should serve God cheerfully. கர்த்தருடைய சமூகத்துக்கு ஆடல் பாடலோடு வரணும்னு விரும்புறார். The Lord desires that we should come to the presence of God with singing and dancing. சங்கீதக்காரன் சொல்லுவார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொன்ன பொழுது நான் மன மகிழ்ச்சியா இருந்தேன். The psalmist says that I was glad when they said to me, come into the house of the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எந்த
காலத்திலும் எந்த நேரத்திலும் கர்த்தருடைய துதி எப்பொழுது நம்முடைய வாயிலிருந்து நாம் கர்த்தரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். The Lord desires that the worship and the praises of the Lord should be present in our mouths at all times and at all seasons, and we should serve God cheerfully. தேவனுடைய பரிசுத்தவான்கள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா கர்த்தரை சேவித்தவர்களா இருந்தாங்க. The holy saints of God were people who served God cheerfully at all times. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் ஒரு சிறைச்சாலையில உட்கார்ந்து கொண்டு அவர் கடிதம் எழுதும்போது அவர் எழுதுறாரு, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள்னு மறுபடி எழுதுகிறேன். Even Apostle Paul, when he writes a letter to Philippians sitting in the prison, he writes saying, rejoice in the Lord always, and rejoice in the Lord again I say rejoice. அவருடைய ஊழியத்துக்கு விரோதமா கட்டுகளும் காவலும் உபத்திரவம் வந்தபொழுது அவர் சொல்லுகிறார், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு நான் முடிக்கணும். When there was bounds and imprisonments and afflictions in his life, he said that I want to finish the race with joy. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. தேவனுக்கு அடுத்த எந்த காரியத்துல நம்ம ஈடுபட்டாலும் அது ஆண்டவர் ஒரு மனப்பூர்வமா ஒரு மகிழ்ச்சியோட செய்யணும்னு விரும்புறார். Whatever we do for the Lord always expects that we should serve God cheerfully. கர்த்தருக்கு கொடுக்கும்போது கூட கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னன்னா எந்த அளவுல கொடுக்கறோம்னு இல்ல. Even when you give the Lord or offer to the Lord does not measure the quantity of about what you give. அது எவ்வளவு மனப்பூர்வமா கொடுக்கறோம்னு பார்க்கறார். But the Lord will look how willingly you give it. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, That's why the Bible says, நீ விசனமாயும் அல்ல நீ கட்டாயமாயும் அல்ல உன் மனதில் நியமித்தபடியே நீ கொடு. So you can give willing what you have in your heart, not unwillingly or not without any interest. Not grudgingly or of necessity, but give what you have in your heart. உன் இருதயத்தில் நீ தீர்மானித்தபடி கொடு. You give according to what you have decided in your heart. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் மனப்பூர்வமாய் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கொடுக்கிறவனிடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். Because the Lord is pleased with the one who gives willingly. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய வாழ்க்கையில உண்மையான ஞானம் என்ன தெரியுமா? You know what is true wisdom in our life? கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்காமல், that we should not forget the good things that the Lord has done. கர்த்தருக்கு நாம் செய்யும் ஒவ்வொரு சேவையும் மனப்பூர்வமாய் சேவிப்பதுதான் ஞானம். But true wisdom is serving God cheerfully in everything. உண்மையான ஞானி யார் தெரியுமா? கர்த்தரை மனமகிழ்ச்சியோடு சேவிக்கிறான். A true wise man is the one who serves God cheerfully. ஒரு உண்மையான ஞானி அறிவான், கர்த்தரை குறித்து நான் முறுமுறுப்பதற்கு எந்த காரணமுமே இல்லை. A true wise man will know that he finds nothing to murmur against God. எந்த காரணத்தையும் அவன் கண்டுபிடிக்க மாட்டான். He cannot find any reason for that. யோபுவை பாருங்க. Look at Job. அவனுக்கு கிடைத்த பொழுதும் ஸ்தோத்திரம், இழந்த போதும் ஸ்தோத்திரம். He praised God when he had everything, and also when he lost everything he said praise God. நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? We who receive good from the Lord should we not accept evil also? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். The Lord gave it and the Lord took it. எல்லா நிலையிலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். At all times I will praise God. கர்த்தரை நான் ஒரு நாளும் நான் முறுமுறுக்க மாட்டேன். I will never murmur the Lord at any time. கர்த்தருக்கு விரோதமாக நான் முறுமுறுக்கவே மாட்டேன். I will never murmur against the Lord. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் இதுதான். That is something which God doesn't like. ஒரு மனுஷன் கர்த்தரை மனப்பூர்வமாய் மனமகிழ்ச்சியோடு சேவிக்கிறத கர்த்தர் பார்த்துட்டாருன்னா நிச்சயமாகவே அவன் கழுத்துக்கு ஒரு பெரிய அலங்காரத்தை கர்த்தர் கொடுப்பார். If the Lord sees a man serving God wholeheartedly and cheerfully, then the Lord will surely reward him with a gold chain around his neck. இன்னொரு விதமாய் சொன்னால், in other words, கர்த்தர் அவனுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். The Lord will make his face to shine. அநேகருக்கு முன்பாக அவன் தலையை உயர்த்துவார். The Lord will exalt his head before many. யோபுடைய வாழ்க்கையில் அதான் நடந்தது. That is what happened in the life of Job. ஒரு காலம் அவன் எல்லாருக்கு முன்பாக சிறுமைப்பட்டான். At one time he was humiliated before everyone. தன்னுடைய சொந்த குடும்பத்தாருக்கு முன்பாக அவமானத்தை சகித்தான். He has to endure shame even before his own family. அவனுடைய சொந்த வேலைக்காரருக்கு முன்பாக அவன் அசட்டை பண்ணப்பட்டான். He was despised by his own servants. அவனுடைய சொந்த நண்பர்கள் அவனை சுட்டிக்காட்டி அவன் மேல் குற்றம் சுமத்தினார்கள். Even his own friends, they pinpointed him and accused him. பட் அவனோ தன் வாயினால் பாவம் செய்யவில்லை. But he never sinned with his mouth. தேவனை மனமகிழ்ச்சியோடு துதித்தான். He served God wholeheartedly. மனப்பூர்வமாய் துதித்தான். He served God cheerfully. அதனுடைய விளைவு என்ன? And as a result, வேதம் சொல்லுகிறது அவன் இழந்ததையெல்லாம் 2 மடங்கு திருப்பி கொடுத்தான். the Bible says that he got back everything in 2 folds. அவன் தேசத்திலே பேர் பெற்றவனாய் மாறினான். And he became great in his nation. அவன் இழந்த சீரையெல்லாம் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். He restored all whatever he lost in his life. பிரியமானவர்களே, my dear ones, எந்த ஞானம் நம்முடைய கழுத்தில் சரப்பணியை கொண்டு வரும் தெரியுமா? You know which wisdom will bring a golden chain around our neck? அந்த ஞானம் சொல்லுகிறது, நீ கர்த்தரை சேவிப்பாயானால் நீ மனமகிழ்ச்சி
மகிழ்ச்சியோடும் மனப்பூர்வமாகவும் நீ சேவி. So that wisdom will say, if you serve God cheerfully and wholeheartedly. மூன்றாவதாக, Third, நம்முடைய ஞானம் நமக்கு கழுத்திலே சரப்பணியை பூட்ட வேண்டுமானால், if wisdom ought to add a great chain to our neck, அதுக்கு மூன்றாவது ஒரு வழி என்ன தெரியுமா? you know what is the third way? அந்த ஞானம் என்ன செய்யும்? What will that wisdom do? 2 நாளாகமம் 30:8. 2 Chronicles 30 and verse 8. இப்போதும் உங்கள் பிதாக்களைப் போல உங்கள் கழுத்துக்களை கடினப்படுத்தாதேயுங்கள், நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு கர்த்தரை சேவியுங்கள். Now do not be stiff-necked as your fathers were, but yield yourselves to the Lord. நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா சேவியுங்கள். But yield yourself unto the Lord and serve your Lord your God. நான் சொல்லுவேன், உண்மையான ஞானம் எங்கே வெளிப்படுகிறது தெரியுமா? Now where is true wisdom revealed? ஒரு மனிதன் தன்னை கர்த்தருக்கு முன்பாக பூரணமாக சமர்ப்பிக்கும் போது, When a person submits to God completely. எனக்கு அந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டது. This word touched me very much. அதில் எழுதியிருக்கு, நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு. Here the word says, but yield yourselves to the Lord. ஆங்கிலத்தில் இதோட அர்த்தம் கர்த்தருக்கு உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து. In English it means that you have to submit completely to the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எசேக்கியா ராஜா இஸ்ரவேலில் உள்ள அத்தனை கோத்திரங்களுக்கும் கடிதம் எழுதுறாரு. King Ezekiel wrote this letter to all the tribes of Israel. நீங்க எல்லாரும் வாங்க, எருசலேமுக்கு வாங்க. You all come to Jerusalem. கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. You come and serve the Lord நீங்க here. என்ன செய்யுங்கன்னா, உங்களை கர்த்தருக்கு உடன்படுங்க அல்லது உங்களை கர்த்தருக்கு அர்ப்பணிங்க. Here you come and yield yourselves and submit to God. கர்த்தருக்கு உடன்பட்டு நீங்க கர்த்தரை சேவிங்க. You yield yourself to the Lord and serve the Lord. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தொன்று தொட்ட ஒரு பிரச்சனை இருந்தது. But these Israelites had a continuous consistent problem. என்ன தெரியுமா அது? You know what is that? நீங்கள் யாத்திராகமம் 32:9 வாசிப்பீர்களானால், If you read Exodus 32:9, கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்லுகிறார், இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். and the Lord said to Moses, I have seen this people and indeed it is a stiff-necked people. நீங்கள் யாத்திராகமம் 33:5 வாசிப்பீர்களானால், If you read Exodus 33:5, நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன் என்று சொன்னார். the Lord said, you are a stiff-necked people, I could come up into your midst in one moment and consume you. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம் அவர் சொல்லுகிற காரியத்திற்கு எதிர்த்து நிற்கிறத கர்த்தர் பிடிக்காது. The one thing which God doesn't like is that when a person remains stiff-necked opposing to what God says. ஒரு ஞானமுள்ள மனுஷன் தேவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்காம அவருக்கு முன்பாக அப்படியே பணிஞ்சிருவான். A true wise man will not oppose to what God says, but he will bow and commit himself to the Lord. ஏன்னா கர்த்தருக்கு எதிர்த்து நின்று ஜெயித்தவங்க யார் இருக்கா? Because who is there who can stand or oppose God and win? அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டுரும்னா அது என்ன செய்ய நினைத்தோ அதை செய்யாம திரும்பாதுன்னு போட்டிருக்கு. So it is written, if a word proceeds from the mouth of God, it will never return in vain without fulfilling for what it is being said. மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்பானால் அவன் தன்னுடைய தீங்குக்காகவே அதை செய்கிறான் என்பதுதான் உண்மை. So if a person opposes the word of God, it means that he is actually doing it for his own evil. அதனாலதான் நீதிமொழிகள் 29:1 சொல்லுகிறது. That's why Proverbs 29:1 says, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியிலே நாசமடைவான். He who is often rebuked and hardens his neck will suddenly be destroyed, and that without remedy. அப்போ உண்மையான ஞானம் உள்ளவன் யார் தெரியுமா? So who is a true wise man? கர்த்தர் ஒன்னு பேசுறாரா? If God is speaking something, கர்த்தர் ஒன்றை சொல்றாரா? if God says something, அவர் சொன்னபடி அப்படியே செய்வேன். he will do accordingly to that. அப்படியே கீழ்ப்படிவேன். I will obey as such. அவன்தான் ஞானவான். That is a wise man. பாருங்க, அதுதான் ஆபிரகாம் போன்றவர்கள் மேல் தேவனுடைய கிருபை இறங்கி இருந்தது. So that is why the grace of God was descended upon Abraham. அதனால தான் நோவாவின் மேல் தேவனுடைய தயவு பிரகாசித்தது. That's why the favor of Lord lighted upon Noah. கர்த்தர் சொல்லிட்டாரா, சொன்னபடியே செய்தான். So whatever the Lord said, he did according to the word of God. பாருங்க, அதனால தேவன் அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணினார். Therefore the Lord made their faces to shine. ஆபிரகாம்
ஆண்டவர் உன் மகனை ஒப்பு கொடுன்னா உடனே ஒப்பு கொடுத்துட்டான். When the Lord asked Abraham to offer his son, he immediately gave to offer. அதோட விளைவு என்ன? You know what is the end of it? பேரை நான் பெருமைப்படுத்துவேன். I will make your name great. நீங்க மோசேயை பாருங்க. Look at Moses. கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்தார். He did whatever the Lord commanded him. விளைவு என்ன? What is the outcome? அவனுடைய முகம் தேவ தூதனை போல பிரகாசித்தது. His face brightened like an angel of the Lord. ஜனங்கள் அவனுக்கு முன்பாக நடுங்கி இருந்தார்கள். People were trembling before him. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான தீர்க்கதரிசியாய் தேவனுக்கு முன்பாக பிரகாசித்தார். He shone like such a glorious prophet before the Lord. எந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்காம அப்படியே அடிபணிந்து கீழ்ப்படுகிறானோ அவன்தான் ஞானி. So any person who don't oppose the word of God but obeys and submits as such completely is the true wise man. அப்படி ஒருவன் தன்னுடைய பிடரியை கடினப்படுத்தாம வணங்கா கழுத்துள்ளவனாக இராதபடி தன்னுடைய கழுத்தை கர்த்தருக்கு முன்பாக பணிந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் அவன் அர்ப்பணித்து விடுவானானால் நிச்சயமாக அவன் கழுத்தை அவனுடைய பெயரை ஆண்டவர் நிச்சயமாய் மேன்மைப்படுத்துவார். If a person doesn't harden his neck and he don't remain stiff necked but bow before himself, bow before the Lord and submit completely to the word of God, then the Lord will make his name great. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதைதான் இந்த எசேக்கியா திரும்ப சொல்லுவாரு. That is what this king Ezekiel says again. 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. 2 Chronicles 39. நீங்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைபிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுகிறதற்கு இந்த தேசத்திற்கு திரும்புகிறதற்கும் அது எதுவாயிருக்கும். For if you return to the Lord, your brethren and your children will be treated with compassion by those who lead them captive, so that they may come back to this land. எப்படி இருக்குது? How it is? நீ கர்த்தரிடத்துல ஒழுங்கா திரும்பிட்டீனா, If you return to the Lord properly, நீ வணங்கா கழுத்துள்ளவனாய் இராதபடி பிடரிய கடினப்படுத்தாதபடி கர்த்தருக்கு உன்னை அர்ப்பணித்து விடுவாயானால், if you commit and submit yourself to the Lord, not remaining stiff-necked or not hardening your neck, உன்னை சிறைபிடித்தவங்க கையிலேயே நான் உனக்கு இரக்கத்தை தருவேன். I will give you mercy in the hand of those who took you captive. உன்னை சிறைபிடித்தவர்களே உன்னை விடுதலை பண்ணிடுவாங்க. Even the one who took you captive, they will actually deliver you. நீ சிறைபிடிக்கப்பட்ட தேசத்திலிருந்து உன்னுடைய தேசத்துக்கு திரும்பி வருவா. You will again return back to your own land from the land where you have taken as captive. ஞானம்னா என்ன? So what is wisdom? ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு வந்துருச்சுனா அப்படியே கீழ்ப்படி. Lord, if I receive your word, I will obey it as such. அந்த சவுல் பவுலாக மாறுகிறது. சவுல் பார்த்தீங்கன்னா நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவனை பேர் சொல்லி அழைத்த உடனே அவன் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன். So this Saul who became Paul, that time when the Lord met him and spoke with him, he immediately said, Lord, what do you want me to do? சாமுவேல் என்கிற பிள்ளையாண்டான் கர்த்தரை சந்தித்த பொழுது அவன் சொன்ன வார்த்தை, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். When the child Samuel, when he met God, he said, I am your servant, tell me what I'm supposed to do. ஹல்லேலூயா. Hallelujah. இன்றைக்கு நம்முடைய கழுத்தின் மேல் ஒரு அலங்காரம் வர வேண்டுமா? So today if you want to receive a decoration around your neck, கழுத்தின் மேல் ஒரு அங்கீகரிப்பு வர வேண்டுமா? if there should be an acknowledgement around your neck, நான் சொல்லுவேன், உங்களை கர்த்தர் பாராட்டுவதற்காக உங்கள் கழுத்தை தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக பணிஞ்சிருங்க. I tell you, submit yourself to God completely before the word of God. கர்த்தருடைய கட்டளைக்கு முன்பாக பணிஞ்சிருங்க. You submit and yield yourself to the commandment of God. முடிவு என்ன தெரியுமா? You know what is the end of it? கழுத்தர் உங்க கழுத்தை மேன்மைப்படுத்துவார். The Lord will exalt your neck. உங்கள் கழுத்தை ஆண்டவர் அலங்கரிப்பார். The Lord will decorate your neck. அதுதான் தேவ ஞானம். And that is God's wisdom. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். At last I will say one and finish. நம்முடைய கழுத்து எப்படி இருக்கணும்? ஞானமுள்ள கழுத்து எப்படி இருக்கும் தெரியுமா? How should be a wise neck be? நீங்கள் ரோமர் 16ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களை வாசித்தால், If you read Romans chapter 16 verses 3 and 4, கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாளாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாளையும் வாழ்த்துங்கள். Greet Priscilla and Aquila, my fellow workers in Christ Jesus. அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். Who risked their own necks for my life. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த ஞானம் எப்படி வெளிப்படுதுன்னு கேட்டா, How is wisdom revealed? நான்காவதாக இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா 2 பேரும் அவங்க என்ன செய்தாங்கன்னா, தங்கள் கழுத்தை கர்த்தருக்காக தியாகம் செய்யும்படி தைரியம் கொண்டு அர்ப்பணித்தார்கள். So this Priscilla and Aquila, they courageously gave their necks to be sacrificed for the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அங்கே பவுல் இங்கே பாராட்டுகிறார். Here Paul appreciates them. அவருடைய பெயரை குறிப்பிடுகிறார். He mentions their name. அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை தர்றார். He gives an acknowledgement to them. அவர்களை வாழ்த்துங்கன்னு சொன்னார். He says greet them. யாருக்கு இந்த வாழ்த்தல் வந்தது? Who did receive this greeting? அவர்கள் பவுலுக்காக
தங்கள் கழுத்தையே அவங்க தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. who were ready to sacrifice their own necks for Paul. நான் சொல்லுவேன், உண்மையான ஞானம் உள்ளவன் யார் தெரியுமா? I tell you, who is a true wise man? தன் ஜீவனை அவன் சம்பாதித்துக் கொள்ளுகிறவன் அல்ல. Not the one who gains his life. அவன் தன் ஜீவனை கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக இழக்கிறவன். But the one who loses and sacrifices his life for God and his ministry. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அவன்தான் உண்மையான சீஷன் என்று இயேசு சொன்னார். Jesus said he is a true disciple. தன்னுடைய ஜீவனை காத்துக் கொள்ளுகிறவன் அதை இழந்து போவான். The one who keeps his life, he will lose it. ஆனால் தன்னுடைய ஜீவனை தேவனுக்காக அர்ப்பணிக்கிறவனோ அதை 100 மடங்கு திரும்ப பெற்றுக்கொள்வான். But the one who sacrifices his life for God, he will receive back 100-fold times. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் நம் ஞானத்தோடு நடத்த வேண்டும் என்றால் நான் தைரியமாய் சொல்லுவேன், நம்முடைய கழுத்துக்களை அல்லது நம்முடைய வாழ்க்கையே ஒரு தியாகமா கர்த்தருடைய பலிபீடத்தில் நம்ம வைப்பது தான் சிறந்த ஞானம். My dear ones, I tell you, if you want to lead a life wisely, then the best way is to sacrifice our life or our necks into the altar of God. இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தி தாங்கள் எப்படி ஐஸ்வர்யவான்களாக சுகபோகமாக வாழலாம் என்று திட்டமிடுறாங்க. Today many people plan how they can become rich by using the name of God. எப்படி அவங்க செழிப்படையலாம் அப்படின்றதை யோசிச்சுட்டு இருக்காங்க. They always think how can they become prosperous by using the name of God. கர்த்தரையே ஒரு கருவியாக பயன்படுத்துறாங்க. They use God as a tool. ஆனா ஞானமுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை யார் தெரியுமா? But who is the man of God who is wise? தேவனை ஒரு கருவியா பயன்படுத்தி தன்னை மேன்மைப்படுத்தி செழிப்படைய செய்ய சிந்திக்கிறவன் அல்ல. Not the one who uses God as a tool to exalt himself and gain riches. அப்படி கிடையாது. Not that way. உண்மையான ஞானமுள்ள என்ன செய்றான் தெரியுமா? What will a true wise man do? சம்பாதிக்க அல்ல, இழப்பதற்காக தன்னை அர்ப்பணிக்கிறான். He will commit himself to sacrifice, not to gain. அவன் தன் வாழ்க்கையிலே அவன் மேன்மை அடையல்ல, தன்னுடைய வாழ்க்கையை தியாகமாய் ஊற்றுகிறான். He just pours out his life as a sacrifice and not to exalt himself. அவன் சேர்ப்பதற்கல்ல, இழக்க விரும்புகிறான். He always desires to lose, not to gather and store. அவன் வாங்குவதில் அல்ல, கொடுப்பதை பாக்கியமா நினைக்கிறான். He considers giving to be a blessing rather to receive. தன்னுடைய நேரத்தை கர்த்தருடைய பலிபீடத்தில் வைக்கிறான். He keeps this time in the presence and altar of தன்னுடைய God. சுகத்தை தேவனுக்காக ஊற்றுகிறான். He just pours out his health for God. தன்னுடைய செல்வத்தை தேவனுக்காக செலவழிக்கிறான். He spends his wealth for God. தன்னுடைய ஞானத்தை கர்த்தருடைய பலிபீடத்தில் ஊற்றுறான். He pours his wisdom in the altar of God. தனக்கு இருக்கிற அத்தனை திறமைகளையும் கர்த்தருக்கென்றே கொடுக்கிறான். He gives all his talents only for God. தன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறான். He sacrifices his own body as a living sacrifice. அவன்தான் பெரிய ஞானி. And he is a great wise man. ஏன்னா அவனுக்கு தெரியும், because நான் கர்த்தருக்காக எதை இழந்தாலும், no matter whatever I may lose for God, நான் அதை 100 தனையாக நான் திரும்ப பெற்றுக்கொள்வேன். I will receive it back 100-fold. ஹல்லேலூயா. Hallelujah. இருக்கிறதுலயே சிறந்த முதலீடு கர்த்தருக்காக என் வாழ்க்கையை செலவழிக்கிறது தான். The best investment that I can do is spending my life for God. உங்களோட வாழ்க்கையை நீங்க எப்படி ஞானமா நடத்துறீங்களா அல்லது இந்த உலக ஞானத்தின்படி நீங்க நடத்துறீங்களா? So how are you leading your life, according to God's wisdom or according to the worldly wisdom? தங்கள் கழுத்தை என் பிராணனுக்காக கொடுத்தவர்கள். They risk their own necks for my life. நம்ம கழுத்து என்ன செய்யுது? What is our neck doing? ஆண்டவரே, Lord, என் கழுத்தையும் அர்ப்பணிக்கிற அல்லது தியாகமாய் கொடுக்கிற ஒரு ஞானத்தை எனக்கு தாரும். Lord, give me a wisdom that would sacrifice my neck for you, Lord. ஸ்தேவான் என்கிறவன் தன்னுடைய கழுத்தை கர்த்தருக்காக கொடுத்தான். Stephen, he gave and sacrificed his neck for God. அவருடைய நாமத்திற்காக கல்லெறிந்து கொல்லப்பட்டான். He was stoned to death for his name's sake. முடிவு என்ன தெரியுமா? Now what was the end of it? அவன் மரிக்கும் பொழுது When he died, பிதாவின் வலது பரிசத்திலே இயேசு எழுந்து நின்றார். Jesus stood on the right side of Father. அவனை ஏற்றுக்கொள்ளும்படி எழுந்து நின்றார். Jesus stood on the right side of the Father to accept and receive him. என்ன ஒரு கனம்! What a great honor. பிரியமானவர்களே, My dear ones, தேவனுடைய ஞானம் நம்மிலே வெளிப்பட்டு நம்முடைய கழுத்து அலங்காரமான ஒரு கழுத்தாய் மாறுவதாக. Let the wisdom of God be revealed in our life and let our neck become a decorative neck. எப்பொழுது நம்முடைய கழுத்து அலங்காரமான கழுத்தாக மாறும்? When our neck will get decorated? முதலாவது நம்மில் இருக்கிற ஞானம் ஒரு பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வருகிற ஞானமாய் வெளிப்படும் போது, first, when wisdom that is present in us is revealed as a wisdom that would solve a crisis. இரண்டாவது, எப்பொழுது நம்முடைய கழுத்து அலங்காரமான கழுத்தாக மாறும்? When our neck will get decorated, நம்முடைய
வாழ்க்கையிலே தேவனை சேவிக்க வேண்டும் என்று வரும்பொழுது மனமகிழ்ச்சியோடு சேவிக்கிற ஞானம் நாம் பெறும்போது, When we receive the wisdom that helps us to serve God cheerfully. மூன்றாவது, Third, எப்பொழுது நம்முடைய கழுத்து அலங்காரமான கழுத்தாக மாறும், when our neck will be decorated neck. நாம் தேவனுக்கு நம்மை பூரணமாக அர்ப்பணிக்கும் போது. When we submit to God completely. நான்காவது, Fourth, நாம் நமக்கென்று ஒன்றும் வைத்துக் கொள்ளாம தைரியத்தோடு தேவனுக்கென்று நம்முடைய வாழ்க்கையை தியாகமாய் அர்ப்பணிக்கும் போது. when we give or sacrifice our life courageously for God and not keeping anything for us. இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு பேசுவாரா? May the Lord speak with us in this morning hour. ஆண்டவரே, என் கழுத்து அலங்காரமாய் மாறட்டும் என்று கேளுங்க. Ask, Lord, let my neck also be decorated, Lord. ஜெபம் பண்ணுவோம். Let us pray. பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Our Holy Father, we praise you. எங்களோடு பேசின நல் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். Lord, thank you for the good word that you spoke with இந்த us. நாளிலே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருடைய கழுத்தும் ஒரு அலங்காரமான கழுத்தாக மாறட்டும். Lord, this morning, Lord, whoever listened to this sermon, Lord, let their neck become a decorated neck, Lord. உம்முடைய ஞானம் எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படட்டும். Lord, let your wisdom be revealed in our life, Lord. ஆண்டவரே, எங்களுக்குள்ளே ஆழமான கிரியை செய்யும். Lord, do your work very deeply in our life, எங்களுக்கு Lord. கொடுக்கப்பட்ட நாட்களை உமக்கென்று பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை தாரும். Lord, give us grace that we may make use of the time that you have given in our life for you, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name, Father. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen.